பாஜக அரசாங்கம் பதவி ஏற்றுவிட்டது. 72 பேர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. அண்ணாமலைக்கு மந்திரி பதவி கொடுக்கலை. ஆனால் அண்ணாமலையை மந்திரி பதவி எடுத்த லிஸ்ட்டில் அவர் பேரை முதல்ல சேர்த்துருக்காங்க. டிவிங்கள்லாம் நிறைய டிவியில் நியூஸ் 18 நேற்று மதியம் 1 மணிக்கு வந்துருச்சு. அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அண்ணாமலை எனக்கு மந்திரி பதவி வேணாம், என்னென்னா அரசு இது எம்எல்ஏ எலெக்ஷன் வர என்னை ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் மாநில அரசியலே விடுங்க, என்னை தலைவராக செயல்பட விடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்கப்புறம் மேலிடம் சரின்னு சொல்லி அவரை மந்திரி பதவியிலேருந்து சேர்க்காம முருகனை மட்டும் மந்திரி பதவியில் சேர்த்துருக்காங்க. அதனால தான் முருகன் கடைசியாக பதவி ஏற்க கூப்பிட்டுருக்காங்க. இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் போனாங்க. பன்னீர்செல்வம், தினகரன் அவங்க எல்லாம் போயிருக்காங்க. ஜி.கே. வாசன் எல்லாம் போயிருக்காங்க. உடனடியாக என்ன பேசுகிறாங்கன்னா, தினகரன் உள்ளே போய் உட்காரும்போது கூட்டத்தை பூரா சுற்றி கும்பிடுறாரு. அந்த வீடியோவை பாருங்க. சுற்றி கும்பிடுறாரு. அவருக்கு மகிழ்ச்சி தாங்கல். ஏன்னு கேட்டிங்கன்னா, 2 தொகுதி கொடுத்தாங்க, 1 டெபாசிட் போச்சு, இன்னும் 1 கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டில் தோத்துட்டார். இருந்தாலும் அவரை வெற்றி வீரராக பிஜேபி கூப்பிட்றாங்க இல்லையா, அது ஒரு பெரிய வெற்றி தானே. ஓபிஎஸ் கூட தனியாக நின்று அவ்வளோ ஓட்டு வாங்கினவர் கூட அப்படி கும்பிடல. இவர் பெரிய வெற்றி. இது மாதிரி கூப்பிட்டதையே மிகப்பெரிய வெற்றியாக நினச்சி பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இதில் இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையை பின்னாடி உட்கார வச்சுருக்காங்க. இவங்க ஓபிஎஸ், டிடிவி தினகரன்லாம் முன்னாடி உட்கார வச்சுருக்காங்கன்னு அது பெருமையாக நிறைய இணையதளங்களில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, பதவி ஏற்பு விழா முடிந்து விட்டது. அண்ணாமலை மறுபடியும் இங்கே ஸ்டேட் பாலிட்டிக்ஸுக்கு வந்திருக்காரு, தொடரப் போகிறாருங்கிற செய்தி வந்திருக்கு. பெரும்பாலான பிஜேபி உறுப்பினர்கள் அதைத்தான் விரும்பியது நடந்திருக்கு. இனி அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பதவி ஏற்றதை பற்றி நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெவலப்மெண்ட் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, பலவீனமான அரசு பதவி ஏற்றது தான் நம்முடைய முழக்கம். நம்ம எம்பிகளின் முழக்கம் அவர்களை ஒழுங்காக வேலை செய்ய வைக்கணுமா, அந்தளவுக்கு முழங்க போகிறாங்களாம். பலவீனமான பாஜக அரசை நம்மோட முழக்கங்கள் மூலமாக செயல்பட வைக்க வேண்டிய கடமை உங்கள் எல்லோருக்கும் இருக்குது. பிஜேபி தனியாக நின்று ஜெயிச்சதே 242, அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து 292. இவர் கட்சி இருக்கிறது 21 எம்பி. இந்த 21 எம்பி வச்சு ஒரு பெரிய முழங்கி எங்கே 300 பேருக்கு 300 எம்பிக்கு நெருக்கத்தில் இருக்காங்க. ஒரு பெரிய முழக்கம் இவங்க எம்பி வச்சு முழங்கி ஒரு பெரிய இது பண்ணிடுவேன்னு பேசுகிறாருன்னா, இதை விட ஜோக் என்ன இருக்க முடியும்? ஸ்டாலின் கேட்குற, உங்கள் எம்பி எல்லாம் பேச தெரிஞ்ச எம்பி எத்தனை பேர்? 21 பேர் ஜெயிச்சிருக்கீங்க. பேச தெரிஞ்ச எம்பி எத்தனை பேர்? 40 சொல்லாதீங்க. 40 உங்கள் கூட்டணி கட்சி கம்யூனிஸ்டெல்லாம் அவங்க கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் கேட்பாங்க. அங்கே இருக்கிற காங்கிரஸ் அவங்க காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் கேட்பாங்க. நீங்கள் உங்கள் முழக்கங்கிறது 21 பேர். உங்கள் 21 எம்பியில் எத்தனை பேருக்கு பேச தெரியும்? டிஆர் பாலு அப்பப்போ கொஞ்சம் எந்திரிச்சு கோவப்பட்டு பேசுவார், உருப்படியாக பேச மாட்டார். அப்படி கோவப்பட்டு பேசும்போது அமித்ஷாவை பார்த்துட்டாருன்னா அப்படி ஒரு கும்பிடு போட்டுட்டு உட்காந்துருக்காரு. அமித்ஷாவை பார்த்து அவர் எப்படி கும்பிட்றாருன்னு நிறைய வீடியோ நாங்கள் போட்டுருக்கோம். ஸோ டிஆர் பாலு என்னத்தை பெருசாக பேசுவார். அடுத்தது கனிமொழி பேசுவாங்க, ஆனால் அமித்ஷாட்ட கேட்டு தான் பேசுவாங்க. அமித்ஷா தானே அவர் எம்பி ஆக்குனாங்க. அவங்க பிஜேபி நிற்காதனால தானே அவங்க எம்பியாக தேர்ந்தெடுத்தப்பட்டாங்க. ஸ்டாலின் சொல்கிறதுனால அவங்க கனிமொழி அமித்ஷாவுக்கு எதிராக பேசிடுவாங்களா? அவங்களும் பார்த்து தான் பேசுவாங்க. என்னத்தை பெரிய முழக்கம் பண்ண போகிறீங்க? அதுக்கடுத்தது உங்களுக்கு தயாநிதி மாறன், அவர் என்ன பண்ணுவார்? திட்டுறதுன்னா தமிழில் திட்டிடுவார், அடிக்க வருவாங்கன்ட்டு. மற்றது பேசுனா இங்கிலீஷ் பேசுவார். அவங்களும் ஆள் பார்த்து தான் பேசுவாங்க. அவர் தமிழச்சி தங்கப்பாடி அவங்க எப்போவாச்சும் அப்படிம்பாங்க.
அந்த வீடியோ எடுத்து இந்த யூடியூப்பில் கொடுத்து போடுங்க அப்படிம்பாங்க. உருப்படியாக அவங்க பேசுனதையும் நாங்கள் பார்த்ததில்ல. கலாநிதி வீராசாமியோட பையன் வடசென்னை எம்பி தொகுதியில் இருந்தார். இதுவரை ஒரு இது கூட அவர் பேசுனது வரவே இல்லை, பேசுனதும் இல்லை. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் இதுவரை பார்லிமெண்ட்டில் அவர் பேசி யாருமே பார்த்ததில்லை. அப்புறம் புதுமுகங்களாக வச்சுருக்கீங்க. உங்கள் மதிமுகவில் ஒரு ஆள் வச்சுருக்கீங்க துரை வைகோன்னு. அவர் இப்போ தான் போகிறாரு, வாயை திறப்பாரா? உங்கள் கேஎன் நேரு பையனை கொண்டு அனுப்புகிறீங்க, வாயை திறப்பாரா? பேச தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அடுத்தது கணபதின்னு சொல்லி அண்ணாமலை தின்னு கோயம்புத்தூரில் ஜெயிக்க வச்சிங்க. அவருக்கு என்னத்தை பேச தெரியும்? பேச தெரியாது. ஆக நீங்கள் வச்சிருக்கிற எம்பி பூரா ஒருத்தருக்கும் பேச தெரியாது. பேசுகிற 2-3 பேரும் ஆள் பார்த்து தான் பேசுவாங்க. இதில் இவர் ஸ்டாலின் சொல்கிறாரு, இவங்க முழங்கி அவங்கள செயல்பட வைக்கணுமா? யாரை செயல்பட வைக்க போகிறீங்க? அவங்கள இவ்வளவு அவங்கள செயல்பட வைக்க போகிறவங்க எதுக்கு முன்னாடியே போய் ஆளில் தூதனுப்பி என்னையும் மந்திரியில் சேர்த்துக்கங்கன்னு ஏன் சொன்னீங்க? இப்போ என்னமோ பெரிய வீரர் மாதிரி பேசுகிறாரு ஸ்டாலின். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாரு, அதாவது மெஜாரிட்டி இல்லாத ஆட்சியே இவங்க செயல்பட வைப்பாங்களாம். மெஜாரிட்டியை பற்றி நீங்கள் பேசலாமா? 2006 2011 வரை வெறும் 93 சீட்டை ஜெயிச்சு மைனாரிட்டி அரசாக தான் 5 வருஷம் ஆட்சி செஞ்சு நாட்டையே குட்டிச்சவராக்குனீங்க. மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி அரசாக இருந்தவங்க நீங்கள் இன்னொருத்தவங்களை பார்த்து மைனாரிட்டியா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களை குறை சொல்கிறார். இவங்க காங்கிரஸ் எப்படின்னா மைனாரிட்டிங்கிறாங்களே. 2004 2014 வரை மைனாரிட்டி ஆட்சி தானே நடந்தது இந்தியாவிலேயே. காங்கிரஸ் எங்கே ஃபுல்லாக ஜெயித்தாங்க. 140 150 160 இது பண்ணி எல்லாம் கூட்டணி ஆட்சி வச்சு தானே ஜெயித்தாங்க. அப்போ நீங்கள் இன்னமும் பெருசாக செயல்பட்டுறீங்களா? எல்லாம் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ தானே 2G காமன்வெல்த் கேம்ஸ்னு உலகமாக ஊழல்லாம் நடந்தது. அதனால் மற்றவங்கள செயல்பட வைக்கவங்க பேசுவாங்கன்னா அப்போ வாய்ச்சொல் வீரர்கள் வந்து க்யூவில் நிற்கிறாங்க. முன்னாடி இருந்தாங்க திமுகவில் வாய்ச்சொல் வீரர்கள்னு ஒரு 15 பேர் தமிழ்நாட்டில் சட்டசபையில் வந்து பயங்கரமாக பேசுனாங்க. இப்போ ஸ்டாலின் சொன்னபடி ஓட்டு இது பண்ணாங்க. நேரு இவர் காமராஜர் அப்போ இருந்தார். காமராஜர் அங்கேருந்து நேரு அங்கேருந்து காமராஜர் கூப்பிட்டாரு. யாருப்பா அந்த 15 பேர் அப்படின்னாரு. என்னப்பா இந்த குதிக்கிறாங்க இப்போ சட்டசபையில். அடுத்த எலெக்ஷனில் 62ல் 15 பேர் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டார். அடுத்த எலெக்ஷனில் 14 பேர் மண்ணக்க போயிட்டாங்க. கருணாநிதி ஒருத்தர் தான் ஜெயித்தார். அது மாதிரி நீங்கள் இப்போ இந்த 15 பேர் பேசுன மாதிரி இப்போ பார்லிமெண்ட் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அங்கெல்லாம் இங்கிலீஷில் பேசணும். உங்களுக்கு ஹிந்தி தெரியாது. உங்களுக்கு உங்கள் எம்பியில் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஸ்டாலினுக்கு? அதனால் ஊரே ஏமாற்றாதீங்க. ரெண்டாவது மைனாரிட்டி அரசுன்னு பேசாதீங்க. நீங்களே மைனாரிட்டி அரசாக இருந்தவர்கள். உங்களுடைய காங்கிரஸும் மைனாரிட்டி அரசாக இருந்து தான் 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்கங்கிறதையும் புரிஞ்சுங்க.